சிவதத்துவ சேனலை சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்ன பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக நம்மிடம் பெற்றுக்கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது கூட்டுத் தொழில் பற்றி. நாம் இந்த பதிவின் மூலம் ஜோதிட ரீதியாக சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு வியாபாரம், ஒரு தொழிலதிபர் உருவாவதற்கு கூட்டுத் தொழில் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. ஒரு வியாபாரம் விரிவாவதற்கும் கூட்டுத் தொழில் மிக முக்கியத்துவம் அடைகின்றது. ஸ்டார்ட் அப் நிறைய உருவாவதற்கும் கூட்டுத் தொழில் மிக முக்கியத்துவம் வகிக்கிறது. இந்தியா போன்ற நாடுகளில் அல்லாமல் மற்ற நாடுகளில் எல்லாம் இந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் அல்லது எல்லோரும் பங்களிச்சு ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் மாரி ஆரம்பிச்சு ஒரு கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மாரி பண்ணக்கூடிய ஸ்டார்ட் அப் பிசினஸ் இது மற்ற நாடுகள்ல ரொம்ப பிரபல்யம். இந்தியாவில் இன்னும் இன்னும் சில வருடங்கள் கழிச்சு அதுவும் இந்தியாவிலும் உண்டாகும். ஏனென்றால் ஒரு ஒரு சின்ன தொழில் நிறுவனம் பெரிய தொழிலாக மாறுவதற்கு இந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஆகும் அல்லது ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் பிசினஸ் ஆக உருவாவது என்பது மிக முக்கியத்துவம் வாய்க்கிறது. இஸ்ரேல் போன்ற நாடுகளில் இந்த கூட்டுத் தொழிலால் தான் ஒரு நிறுவனங்கள் வளர்ச்சி அடைய செய்கிறார்கள். இந்த கூட்டுத் தொழில் சம்பந்தப்பட்ட ஜோதிட ரீதியான பார்வையை ஒரு முதல் கட்ட பார்வை மாதிரி இந்த பதிவில் நம்ம தரோம். இன்னும் விரிவாக பார்க்கலாம். அப்படி இருந்தாலும் முதல் கட்ட பார்வையாக இந்த பதிவில் நாம் தருகின்றோம். இந்த கூட்டுத் தொழில் என்பது பார்ட்னர்ஷிப் பிசினஸ் அல்லது எல்லோரும் பங்களித்து ஒரு ஷேர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி உருவாகக்கூடிய பிசினஸ். இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஜாதகத்திலும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் வேகமான முன்னேற்றம் அடைவதற்கு, ரிப்பீட் ப்ராக்ரஸ் ஏற்படுவதற்கு, தொழில விரிவு எக்ஸ்பென்ஷன் உண்டாவதற்கு, அதே போல ஒரு மனிதன் தொழிலிலேயோ அல்லது வியாபாரத்திலேயோ அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த இலக்குகள், அவனுடைய அந்த அபிலாஷைகள் அது நிறைவேறுவதற்கும், அதே போல தனியாக முடியாத விஷயத்தை கூட்டு சேர்ந்து அந்த உயரத்தை அடைவதற்கான வாய்ப்பை தொழில் நிறுவனத்திற்கு ஏற்படுத்தி தரும் என்பதனாலே இந்த கூட்டுத் தொழில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்கிறது. அதே போல கூட்டுத் தொழில் செய்யும் போது தொழிலுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் ஏற்படுத்தி தொழிலை விரிவாக்குவதற்கு உபகரணங்களை பர்ச்சேஸ் பண்ணுவதற்கும் இந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஸ்டார்டிங்ல இருக்கு. இது பார்ட்னர்ஷிப் பிசினஸ் உடைய ஒரு நல்ல விஷயம். தவறான விஷயத்துல பார்க்கும்போது கூட்டுத் தொழில் தவறாக போகும்போது அது முன்னேற்றத்துக்கு தடைகளை நிறைய ஏற்படுத்தும். வேறொருத்தர் கருத்து மாறுபாடுகள் வரும்போது வளர்ச்சியில மந்தம் உண்டாகும். பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அதிகமாக சந்திக்க வேண்டி வரும். நபர்களே சில இடங்களில் பிரச்சனைகளும் சிக்கலாக மாறுவார்கள். அதேபோல மோசடி, ஏமாற்றம் இருக்கும். நிதி இழப்புகளுக்கு பொறுப்புகள் சம்பந்தப்பட்டு இந்த மாதிரி நிறைய கூட்டுத் தொழில தவறான ஒரு கூட்டுத் தொழில் அமைஞ்சா அதில் வரக்கூடிய மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்கு. கூட்டுத் தொழில் என்பதே பொதுவாக கொஞ்சம் கவனமாகவும் ஜாதகத்திலும் அந்த கூட்டுத் தொழில் செய்யக்கூடியவங்களுடைய ஜாதகங்களை முழுமையா ஆராய்ச்சி செய்து தான் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. அதே போல கூட்டுத் தொழிலுடைய லாங் ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி பார்த்து தான் முடிவு செய்யணும். பொதுவாக கூட்டுத் தொழில் என்று வரும்போது ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் வீடு என்பது கூட்டுத் தொழிலுக்கான முக்கியமான ஸ்தானமாக கருதப்படுகின்றது. லக்னத்திற்கு 7ஆம் வீடு. அதே போல ராசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 7ஆம் வீடும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. சந்திரன் தான் ஒற்றுமைக்கு அதிபதி. ஒற்றுமையும் கூட்டு செயல்பாடும், ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு இவற்றெல்லாம் ரொம்ப முக்கியம் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல. ஸோ அதனால சந்திரனில் லக்னத்திலிருந்து சந்திர லக்னத்திலிருந்து 7ஆம் வீடு எப்படி அமைந்திருக்கின்றது, லக்னத்திலிருந்து சந்திரன் எப்படி அமைந்திருக்கின்றார், அத்துடன் கூட்டுத் தொழிலுக்கு சுக்கிரனும் சனி பகவானும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்களாகும். சனி பகவான் தான் அந்த கூட்டாளிகளுடைய ஒற்றுமையும் கூட்டுத் தொழிலுடைய அந்த ஒற்றுமையும் காப்பாற்றக்கூடியதாக அமைகின்றது. சுக்கிரன் அதில் இருக்கக்கூடிய பந்தத்தை காப்பாற்ற, அட்டாச்மெண்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய நம்பிக்கை போன்றவற்றை காப்பாற்றுவதாக சுக்கிரன் அமைகின்றார். இப்படி கூட்டுத்தொழில் சேர்ந்து செய்யக்கூடிய நபர்களுடைய ஜாதகத்தில் இந்த சனி பகவான், சுக்கிர பகவான் லக்னத்திலிருந்து 7ஆம் வீடு, 7ஆம் வீட்டின் அதிபதி, சந்திரனிலிருந்து 7ஆம் வீடு, அந்த 7ஆம் வீட்டினுடைய அதிபதி, லக்னத்திலிருந்து சந்திரனுக்கு இருக்கக்கூடிய நிலைமை, இதெல்லாம் பார்த்து நம்ம முடிவுக்கு வர வேண்டும். பொதுவாக 7ஆம் வீட்டினுடைய அதிபதி பலமாக அமையும் போது, அதை நான் சொன்ன போல லக்னத்திலிருந்து 7ஆம் வீடு, சந்திரனிலிருந்து 7ஆம் வீடு, அந்த 7ஆம் வீட்டின் அதிபதி பலமாக அமையும் போது, உச்சம் பெறும்போது, நட்பு ராசிகளில் அமையும் போது,
நல்ல கிரகங்கள் 2 பக்கம் அமையும்போது, சுப கர்த்தாரி யோகம் அமையும்போது, இப்படி 5, 9 போன்ற லக்னம் போன்ற திரிகோணஸ்தான அதிபதிகள் சேர்ந்து அந்த 7ஆம் வீட்டிற்கு பலம் தரும்போது, சுக்கிரனும், சனி பகவானும் நல்ல நிலையில் இருந்து அந்த 7ஆம் வீட்டின் அதிபதியும் பார்த்து பலம் சேர்க்கும்போது, அங்கே ஒருவருக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் உண்டாவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. பலமில்லாத அ 7ஆம் வீடு, லக்னத்திலிருந்து 7ஆம் வீடு, அது அதிபதி, சந்திரனிலிருந்து 7ஆம் வீடு, அதன் அதிபதி, பலவீனமாக போனால், பாப கிரகங்கள் சூழ்ந்தால், பாப கிரகங்களால் பாதிக்கப்பட்டால், 8, 12 போன்ற அதிபர்களுடன் நெருங்கி இருந்தால், நீச கிரகங்களோடு நெருங்கி இருந்தால், பகை கிரகங்களோடு நெருங்கி இருந்தால், போன்றவை எல்லாம் முக்கியமாக 6ஆம் வீடு அதனுடைய ரோல் என்பது கூட்டுத்தொழில் ரொம்ப ரொம்ப முக்கியம். 6ஆம் வீடும் அதனுடைய அதிபதி. ஏனென்றால் எதிர்ப்பு தன்மை உண்டாக்கக்கூடிய கிரகம், ஸ்தானம் 6ஆம் வீடு. அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு கூட்டு தொழில் செய்யும்போது. அதேபோல சனி பகவானும், சுக்கிர பகவான் ரொம்ப முக்கியம் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? ஜாதகத்தில் சனி பகவானும், சுக்கிர பகவானும் பயராசிகளில் சென்று தீர்க்கமாக அமரக்கூடாது. சுப தன்மையோடு நட்பு ராசிகளில் ஆட்சி உச்சம் பெற்று அமைவது விசேஷமாக அந்த நல்ல கூட்டு தொழில் உருவாவதற்கு, ஃபேவரபிள் பார்ட்னர்ஷிப் உருவாவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இப்படி 7ஆம் வீடும், லக்னத்திலிருந்து 7ஆம் வீடும் அதன் அதிபதியும், சந்திரனிலிருந்து 7ஆம் வீடும் அதன் அதிபதியும், லக்னத்திற்கு சந்திரன் இருக்கக்கூடிய நிலையும், சுக்கிரன் சனி பகவானுடைய நிலையும் நல்ல விதமாக அந்த ஜாதகத்தில் அமைந்துவிட்டால், அந்த கூட்டாளிகளால், அந்த கூட்டு தொழிலால் அவர் வளர்ச்சி அடைவதும், பணம், சொத்துக்கள் சேர்ப்பதும், தொழிலை அதிகரிப்பது, தொழிலை விஸ்தாரம் செய்வது, அதேபோல தன் தொழிலை நடத்துவதற்கு தேவையான அனைத்து விதமான அந்த அத்தியாவசியங்களையும் ஏற்படுத்திக் கொள்வது, அது அவருடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அது அந்த தொழில் நிறுவனத்தை உயர்த்தி கொண்டு போகும். தொழில் நிறுவனத்தை உயர்த்தி கொண்டு போனால், அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் 2 பேத்தையும் உயர்த்தும். தொழில் ஈடுபடக்கூடிய 2 பேத்தையும் உயர்த்தும். இதுல பங்கு போட்டு பல பேர் பங்கு போட்டு கூட்டு தொழிலாக ஸ்டார்ட் அப்பாக உருவாகக்கூடியதும் உண்டு. அப்படி வரும்போது, இப்ப நான் சொன்ன அந்த 7ஆம் வீடுங்கிற ரோலோட சேர்ந்து 11ஆம் வீடும் ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கும். லக்னத்திலிருந்து 11ஆம் வீடும், சந்திரனிலிருந்து 11ஆம் வீடும், சூரியனிலிருந்து 11ஆம் வீடு கூட கொஞ்சம் முக்கியத்துவம் பெறக்கூடியதாக அமையும். அந்த இடத்துல. அந்த 11ஆம் வீடு என்பது முக்கியத்துவம் அடையும் 7ஆம் வீட்டுக்கு. இந்த ஷேர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் உருவாகும்போது 11ஆம் வீடு முக்கியத்துவம் பெறும். எப்பயும் போல அந்த சனி, சுக்கிரனுடைய முக்கியத்துவம் இருக்கும். ஆக கூட்டு தொழில் என்பது பற்றியும், அதேபோல ஷேர் கேபிட்டலாக ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு தொழில் பற்றியும் நம்ம இந்த பதிவின் மூலம் பார்த்தோம். இது ஒரு தனி ஜாதகம். அதுபோல கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஜாதகங்கள் இதெல்லாம் சேர்ந்து வைத்துதான் ஒரு முடிவுக்கு ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் பொதுவாக ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு அடிப்படை இந்த கூட்டு தொழில், ஸ்டார்ட் அப் ஒரு லார்ஜ் நிறுவனமாக மாறுவதற்கும் இந்த கூட்டு தொழில் அடிப்படை. அதனால் இந்த கூட்டு தொழிலுடைய ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்களை இந்த பதிவின் மூலம் பார்த்தோம். இன்னும் நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது இதை விரிவாக நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.